ஹலோ எவ்ரிவான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ vlog ஒன்று போடலான்னு ஒரு பிளானு. இன்றைக்கி சண்டே, என்ன பண்ணுறதுன்னு ஒரு பெருசாக ஒரு பிளான் எதுவும் இல்லை. ஸோ இனிமேல் தான் ஏதாவது ஒரு பிளான் கவரப் பண்ணலாமான்னு பார்க்குறோம். வேறு பிளான் பண்ணலான்னு பார்த்தா ஜேபி வேறு ஆளை காணோம். எங்கே ஏதாவது வந்தானா ஏதாவது பிளான் கொடுப்பான். இதுக்கு பேர் தான் சர்ப்ரைஸ் என்ட்ரி. சர்ப்ரைஸ் என்ட்ரி. ஸோ என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி என்ன பிளானு, எங்கே போக போகிறோம்? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பைக் ரைடு போக போகிறோம். எங்கன்னா ஹில்ஸில். ஓகே, என்ன ஹில்ஸு, எங்கே இருக்குது? அது சர்ப்ரைஸு. சர்ப்ரைஸா? வண்டி நீ தான் ஓட்ட போகிற, நான் பின்னாடி உட்காந்துட்டு வருவேன். சரி, ஓகே. நான் சொல்கிற இடத்துல ஓட்டிகிட்டே இரு, அவ்வளோதான். ஓகே, சூப்பரான பிளேஸு நம்ம ஹோம் டவுனில். அதை வந்து எல்லாருக்குமே காமிக்கிறோம். ஓகேவா? சரி, ஓகே. அப்போ கிளம்புவோமா? போகலாம். போகிற வழியில் அப்படியே எல்லாமே காமிக்கலாம். ஓகே கைஸ், போகிற வழியில் என்னென்ன வந்துட்டு நேச்சுரல் சீனரிஸ் இருக்குதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறோம். ஸோ ஹோப் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் வந்துட்டு வீக்கெண்ட் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. ஸோ என்னென்ன பிளேஸில் என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றதை கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் இன்டு தி வீடியோ. வண்டி எடுத்தாச்சு. நம்மளோட வண்டி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ராயல் என்ஃபீல்டு. ஸோ எப்போயுமே நம்ம ரைடு போகும்போது இதை தான் யூஸ் பண்ணுவோம். பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வந்து ராயல் என்ஃபீல்டு உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் ரைட் போகலன்னா கண்டிப்பாக ராயல் என்ஃபீல்டில் போங்க. அது ஒரு வேறு மாதிரி. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக திருவண்ணாமலை டு ஆனால் ஜம்னாமத்தூர் ஹில்ஸ் போகிற வழி. ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். சீனிக் பியூட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீன் அண்ட் நேச்சுரலாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே நம்ம ஒரு ஸ்பெஷல். கிட்டத்தட்ட ஒரு கேரளா வைப்ஸே வரும் உண்மையாக சொல்ல போனால். ஸோ டியூரிங் அந்த ரெய்னி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சில்லுன்னு க்ரீனரியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த புளிய மரம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பழைய காலத்து ஞாபகம் வருது. நான் ஒரு ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப 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 அதிகமாக இருந்தது. இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ சில ரோட்டில் மட்டும்தான் இது இருக்குது. அது இந்த ரோட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ஜம்னாமத்தூர் போகிற வழி. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 42 கிலோமீட்டர்ஸ் மேலே சூப்பர் பிரைடு. எந்த வண்டியுமே வராது, நீங்கள் ஜாலியாக போகலாம். மேலே பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் ஆகிற பிளேஸு. கீழே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு எப்படியும் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிடுங்க. பிகாஸ் கொஞ்சம் உங்களுக்கு தாக்கு எடுக்க ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நாங்கள் போகும்போது சில இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டோம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒன் வே ரோடு மாதிரி தான் இருக்கும், சின்ன ரோடு. பட் பைக் அண்ட் கார் போகலாம், கண்டிப்பாக போகலாம், எந்த பிரச்சனையுமே இருக்காது. ரொம்ப 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 சூப்பரான ரோடு, எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதே மாதிரி இன்னொரு ரோடும் இருக்குது. ஸோ அது வந்து இன்னொரு பக்கம் இருக்குது. அது டுவர்ட்ஸ் நம்ம போலூர் இருந்து மேலே ஏறணும். பட் அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இது வந்து எனக்கு ரொம்ப ஷார்ட். ஸோ அதனால் நாங்கள் இதில் போனோம். ஸோ வண்டியை ஒரு இடத்துல நிறுத்திட்டு அப்படியே ஜாலியாக கீழே வந்து ஃபார்மிங் லேண்ட்லாம் நிறைய இருந்தது. ஸோ கோகோனட் ட்ரீஸ் அது எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி ஒரு ஸ்கினி பியூட்டிக்கு வந்து கிடைக்காது, பார்க்கவும் முடியாது. ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஸோ நமக்கு கிடைச்சது ரொம்ப 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 லக்கின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி ஒரு பிளேஸ் திடீர்னு போகணும், ஒரு ஜாலியாக போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸும் கூட ஒரு ஹாப்பியாக ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஜவாது ஹில்ஸ், ஜம்னாமத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ஒர்க்கர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. மழை பெஞ்சதில் ரோடு ரொம்ப லைட்டாக அந்த நிலச்சரிவு மாதிரி ஏற்பட்டுச்சு. பட் அது எல்லாமே அப்பப்போவே சரி பண்ணிட்டுறாங்க. ஸோ அதுதான் நாங்கள் போகும்போது பார்த்தோம். பைக்கை அப்படியே நிறுத்திட்டு இந்த ரோட்டில் நிற்கும் போது எல்லாம் போகிற வரவங்கெல்லாம் எங்களை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பர். ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் இப்போது ஜவாத் ஹில்ஸ் வந்து ஏற போகிறோம். பேஸில் தான் இருக்கோம். கரெக்டாக 40 கிலோமீட்டர்ஸ் ஸ்டாப் இங்கேருந்து மேலே போகிறதுக்கு. அதனால் 40 கிலோமீட்டர்ஸ் ரைடு ஓகேவா? நீ தான் ஓட்டணும். 40 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு ஒரு டஃப்பான டாஸ்க் தான் மேலே ஹில்ஸில் ஓட்டுறதுக்கு. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹேர்பின் பென்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் நம்ம வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும். ஆமாம், ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி ஆனால் ஓட்டுறது ஈஸியாக இருக்கும். ரோடு சூப்பராக இருக்கும், எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் என்னென்னா நிறைய கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். பிகாஸ் நிறைய பென்ஸ் வரும் இங்கே, அதனால தான். பட் இருந்தாலும் ஓகே, நமக்கு தான் பைக் ரைடு. ஸோ நாங்கள் வந்துட்டு ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 தான் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ரொம்ப வந்துட்டு ஒரு அந்த வண்டி ஓட்டுறதுக்கான ப்ரெஷர் இல்லை. ஸோ புல்லட்னாலே வந்து கொஞ்சம் நிறைய கம்ஃபர்ட் இருக்குது ஓட்டுறதுக்கு. ஆமாம், அதனால் ஸோ ரைடிங்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்ட்ரைட்டாக அப்படியே மேலே போயிட்டு
ஆனால் மேலே போகும்போது நிறைய சின்ன சின்ன கிராமம்லாம் இருக்குது, அழகான கிராமம்லாம். அது எல்லாமே கவர் பண்ணலான்னு பார்க்குறோம். பட் தெரியல, டைம் இருக்குமான்னு தெரியல. பிகாஸ் இப்போ 11:30. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேலே போகிறோமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு குளிச்சுட்டு அந்த ஃபால்ஸ் போகிறோம். முக்கியமாக வந்துட்டு இப்போது சீசன் டைம்ன்றதுனால மேலே வந்துட்டு ஃபால்ஸில் நிறைய மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆமாம், ஆனால் பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, மேலே போயிட்டு போகிற வழியில் ஃபுல்லாக நம்ம அப்படியே காமிக்கலாம். ஆஃப் வேல பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டோம். எதுக்காக நிறுத்தணும்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான கிராமத்தை காமிக்கிறதுக்கு தான். கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிராமம், மலைக்கு கீழே அந்த மேகங்களுக்கு கீழே ரொம்ப 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 அழகாக இருந்தது. அப்படியே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணேன், உங்களுக்கு காமிக்கலான்றதுக்காகவே நிறுத்தணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். என்னடா ஃப்ரண்ட் கேமரா எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவர்னு பார்க்காதீங்க, இது வாய்ஸ் ஓவர் தான். பிகாஸ் நாங்கள் ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் சவுண்டு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே ரேடியோ ஓடிட்டு இருந்தது. அந்த ரேடியோ சவுண்ட் மேலே வரைக்கும் கேட்டுச்சுங்க. ஸோ அதனால் எங்களால் கேப்சர் பண்ண முடியல, அது வந்து காப்பிரைட்டில் வந்துடும். ஸோ அதனால் வால்யூம் கட் பண்ணிட்டு டப் பண்ணலான்னு. என் தம்பி என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, கீழே நல்லா அழகாக கிராமம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் வந்து 2 பேரும் மாற்றி பேசிகிட்டு இருந்தோம். பட் இந்த வால்யூம் வந்து எங்களுக்கு அவ்வளோவா காப்பிரைட் வரதுனால கட் பண்ணிட்டேன். கீழே பேக்ரவுண்டு ரொம்ப 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 அழகாக இருக்குது. அங்கே பாருங்கள், கீழே சின்ன சின்ன பம்ப் செட்டு, ஒரு ஃபார்மிங் லேண்டு, நிறைய மக்கள், மேலே ஒரு மலை, அதுக்கு மேலே மேகம். இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள்? இந்த வியூவை பார்க்கறதுக்காகவே நாங்கள் போனோம். பாதி வழியில் நிறுத்திட்டு உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காகவே. ஸோ எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேலே போனது. இன்னும் மேலே போகலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 8 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு மேலே வந்து வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜஸ்ட் உங்ககிட்ட காமிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கேப்சருக்காக எங்கள் பைக்கை வந்து பார்க் பண்ணோம். பக்கத்தில் சின்ன ஒரு கோவில் இருக்குது. கோவில் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று சூப்பராக இருக்குது கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி மேலே வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். இந்த 10 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கே ஒரு சின்ன ஷாக்கு. இங்கே பாருங்கள் பின்னாடி எந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி வந்து மேலே இருந்து இங்கே ஃப்ளோ ஆகுது. அப்போ ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கண்டிப்பாக மேலே போனோன்னா ஒரு நல்ல ஒரு தண்ணியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சின்னதாக ரொம்ப தூரத்துலேருந்து வரும்னு நினைக்கிறேன். தண்ணி ஆனால் சூப்பராக, அந்த சவுண்டே சூப்பராக இருக்குது. லைட்டாக மேலே அடிக்குது சாரல், அதுவும் வேறு லெவலில் இருக்குது. ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கீழே வந்துட்டு இந்த தண்ணி வந்துட்டு நம்மளுக்கு பார்க்க முடியும் அப்படின்றது. ஆனால் மேலே ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல, அதில் தெரிஞ்சு ரொம்ப அதிகமாக. ரீசெண்டாக வந்து நல்லா மழை பெஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க ஊர் மக்கள் கூட சொன்னாங்க. அதனால் கூட இருக்கும். நாங்கள் எப்பயுமே பிஃபோராக 1 டைம் வந்திருக்கோம். பட் இந்த மாதிரி கீழே இவ்வளோ தண்ணி வர்றதை பார்த்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்களே வந்து பார்க்குறோம். இந்த வாட்டர் ஃபால்ஸில் அப்படியே தண்ணி குடிக்கலாம்னு குடித்தோம். ரொம்ப டேஸ்ட்டு ஸ்வீட்டாக இருந்தது. பிகாஸ் இது ரொம்ப தூரத்துலேருந்து வர்றதுனால அந்த டேஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நார்மலாக தண்ணி குடிக்கிறத விட இது கொஞ்சம் அதிகமாக டேஸ்ட்டாகவே இருந்தது. இங்கே போகிறவங்க வரவங்க எல்லாமே இந்த வாட்டர் தான் வந்து வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணிட்டு போகிறாங்க குடிக்க. இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்ததும் பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் ஃபுல்லாக ரொப்பி வச்சுக்கிட்டு தண்ணி வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ கேட்டோம் நாங்கள் எப்படி இருக்குன்னு. அவங்க சொன்னது என்னென்னா, இந்த வாட்டரை விட வேறு எந்த வாட்டர்லேயும் ரொம்ப எனர்ஜியும் இல்லை, டேஸ்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க. அதனால தான் அவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் கேனில் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க ரோட்ஸில் ரொம்ப நல்லா இருக்குன்னு அவங்களும் சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்களும் ஃபில் பண்ணிட்டோம் இந்த வாட்டர் பாட்டிலில். அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ், ஜம்னா மத்தூர் என்ட்ரன்ஸ். அப்படியே உள்ளே போனோம். உள்ளே போகும்போது ரொம்ப அழகாக அந்த ஆர்ச்சில் தெரிஞ்சது. அப்படியே உள்ளே ட்ராவல் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே காடாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம ட்ராவல் பண்ணுறவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ உள்ளே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட் என்ன ரைடு தான். நான் ஓட்டிக்கிட்டேங்க ஃபுல்லாகவே 42 கிலோமீட்டர்ஸ் மேலே. ஸோ அதனால் நான் கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டேன், சுபாஷ் கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டான். 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். பிகாஸ் இந்த மாதிரி நாங்கள் ரைடு போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் தரது இது ஒரு விஷயம் தான். எதுக்கு போனாலும் சரி ஒரு ரைடு போயிடுவோம் மந்த்லி ஒரு டைம், எங்கேயாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் ஆர் சம்திங் எல்ஸ். ஸோ இதை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள், இன்னும் மேலே ரொம்ப
போகிற வழியில் இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் சின்னதாக, ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. பிகாஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள ரொம்ப லாங்காக போகுது. உள்ளே யாரோ இருக்காங்க, சவுண்ட்லாம் கேட்குது இல்லை? உள்ளே யாரோ இருப்பாங்க போல இருக்கு. ஆமாம், யாரோ பேசுகிற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஆனால் இதுவும் ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் தான். தண்ணியில் எல்லாரும் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்படியே பாருங்களேன் பின்னாடி. கரெக்டாக அந்த ரோட்லேயே கொஞ்சம் கீழே இருக்குது. ஸோ உள்ளே போனால் ரொம்ப சூப்பராக தெரியும். பயங்கரமாக இருக்குது, வேற லெவலில் இருக்கு. ஆமாம். இப்படியே நம்ம பார்த்துட்டு வந்தோன்னா நான் நைட்டு தான் போவோம். கிளம்பலாம் வாங்க. ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பில் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பிளேஸும் அப்படியே கண்டினியூவேஷன் தான். ஸோ ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த நாவப்பழ மரம் இருக்குல்ல, ஸோ அது 2 பக்கமும் இருந்தது. ஸோ அதனால தான் அதை கேப்சர் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஜம்னாமத்தூர் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே, ஷாப்ஸு, ஸோ எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ இங்கே இருக்க மக்களுக்கு நம்ம சும்மா விடுவோமா, மேலே போனால் போன உடனே பிரியாணி கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் அப்படின்னு ஒரு பிளானு. பிகாஸ் இந்த வாட்டி சமைக்கலை, நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக போனால் சமைப்போம். ஸோ 2 பேர் போனதுனால நாங்கள் பிளான் பண்ணி போகல, ஸோ அதனால் சமைக்கலை. அப்படியே போயிட்டு சிக்கன் பிரியாணி தான் வாங்கணும். 2 பிரியாணி வாங்கிட்டு வாட்டர் ஃபால்ஸ்லேயே குளிச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கடையில் நாங்கள் ரெகுலராக வாங்குவோம். இங்கே நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிரியாணி, ஹைதராபாடி பிரியாணி. ஸோ அதனால் இங்கேயும் வாங்கிட்டோம். 2 பிரியாணி வாங்கிட்டு அவர்கிட்ட லெக் பீஸாக வைக்க சொன்னோம், அவரை வச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சிக்கன் 65 இதுவும் கண்டிப்பாக வாங்கி ஆகணும்னு வாங்கியாச்சு. ஸோ இதுதான் ஜவாதோட என்ட்ரன்ஸ், ஜவாத் ஹில்ஸோட என்ட்ரன்ஸ். இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, ஸோ அதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். இங்கே நம்ம பேமெண்ட் பண்ணணும். ஒரு per person பார்த்தீங்கன்னா ஒரு 20 rupees சம்திங் தான், அஃபோர்டபுள் தான். பிகாஸ் உள்ளே வந்து இவங்களும் கொஞ்சம் கவர்மெண்ட்க்கு நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் பைக், கார் எல்லாமே உள்ள அலோடு, உள்ளே போய்க்கலாம். ஸோ நான் வந்து 2 டிக்கெட் எடுத்துட்டேன், ப்ளஸ் பைக்குக்கும் ஒரு 10 rupees கொடுத்த டிக்கெட் எடுத்துட்டேன் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு. அப்படியே உள்ளே போகலான்னு சொல்லிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணோம். முன்னாடி ஒரு காரு, ஸோ அதனால் அப்படியே பைபாஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு, உள்ளே எப்படி இருக்குன்னு நாங்கள் காமிக்கிறோம் பாருங்கள். சூப்பராக இருக்குது, சின்ன ரோடு, இதுலேயே பைக் ஓட்டலாம். உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு நிறைய டூரிஸ்ட்டுங்க காரு, பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எடுத்துகிட்டு வந்து அப்படியே உள்ளே போயிட்டு பார்த்தோம்னா ஒரு சின்னதாக ஒரு அருவி மாதிரி, அந்த அருவிக்கு பக்கத்துலேயே ஒரு சூப்பர்பான டீ ஷாப். இந்த மாதிரி ஒரு கூரை கடையில் ஒரு டீ ஷாப், அதுவும் அந்த டீ ஷாப் பார்த்தீங்கன்னா ஒரு மட் பாட்டில் நம்ம டீ குடிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே இருந்தது, ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாமே. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எல்லோரும் வாங்கிக்காங்க, குடிச்சிட்டு இருந்தாங்க, நாங்களும் குடித்தோம். ஸோ ஃபைனலாக வந்து நாங்கள் ஃபாரஸ்ட்டு ரீச் ஆகிட்டோம். மேலே அந்த ஃபால்ஸ் இருக்குது, ஃபாரஸ்ட்டு 40 கிலோமீட்டர்ஸ் பர்ஃபெக்டாக 40 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு மாற்றி மாற்றி ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோம். நல்ல ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ ஃபைனலாக அந்த பிளேஸை ரீச் ஆன உடனே ஒரு வேறு லெவல் ஹாப்பினஸ்ஸு. அது இல்லாமல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் போகும்போது அந்த சவுண்டு கேட்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து வாட்டர் வந்து நிறைய இருக்கும். ஆமாம். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு குளிக்கிறது தான் வேலை. அங்கே போயிட்டு காமிக்கிறோம் ஃபால்ஸில். ஓகே. ஜேபியோடைய பியர்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு செகண்ட் ஹாஃபுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வருது. அது யாராவது தெரிஞ்சால் வந்து கமெண்ட்டில் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஒன்றும் இல்லை, வரும்போது ஒரு சின்ன கடை இருந்தது, 30 rupees தான் ட்ரிம்முக்கு. ட்ரிம் பண்ணியாச்சு, வெறும் 30 rupees தான். சூப்பராக பண்ணாங்க, வேறு லெவலில் பண்ணி விட்ருக்காங்க 30 rupeesக்கு. யூஸ்வலாக வந்துட்டு நம்ம பண்ணும்போது வந்து 100 rupees சார்ஜ் பண்ணுவாங்க, 80 to 100 rupees சார்ஜ் பண்ணுவாங்க ட்ரிம்மிங்கு. பட் மேலே இருக்க ஒரு ஷாப்பில் வந்துட்டு 30 rupees தான் வந்துட்டு பண்ணாங்க. நல்லாவும் வந்து பண்ணியிருக்காங்க. உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ட்ரிம் பண்ணது இங்கே மேலே? செம்மையாக இருந்தது. வெறும் 30 rupees தானே, நல்லாவும் இருக்குது. நல்லா பண்ணி விட்டாங்க ஆக்சுவலாக. நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டாக் ஒருத்தர் போயிட்டு இருந்தார், பியூட்டியில் கேப்சர் பண்ணிவிட்டோம் காமிக்கலான்னு. ஸோ நிறைய பேர் போயிட்டு ரிட்டன் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே பசங்க தான், ரொம்ப ஜாலியாக குளிச்சுட்டு ஹாப்பியாக கேங்கோடு வந்தீங்கன்னா இது செம்ம ஸ்பாட்டு. இதோட ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட் வேறு எதுவும் இருக்காது. நீங்கள் இங்கேயே சமைச்சு சாப்பிடலாம், எல்லாமே பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது கீழே போயிட்டு இறங்குற இடம்.
ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம் ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலி ட்ரிப் தான், நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே இங்கே பக்கத்தில் ஏரியாவில் இருக்கவங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே இங்கே வந்துட்டு இருந்தாங்க, கார்ஸ் பைக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த வியூ பார்த்தீங்கன்னா இதுதான். இங்கே உள்ளே வந்துட்டு இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் உள்ள நம்ம இறங்கி போகணும் அப்படின்னா ஃபால்ஸ் கிட்டவே போயிடலாம். ஆக்சுவலாக இங்கேயே தண்ணி வருது, பட் இருந்தாலும் நாங்கள் இங்கே குளிக்கல. பிகாஸ் இது ரொம்ப ஃபாஸ்ட் இல்லை தண்ணி, அதனால் கீழே போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வியூ பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி வியூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு கிடைக்காது. இந்த வீடியோ கேப்சர் பண்ணுறதுக்காகவே நாங்கள் இந்த வியூவில் எடுத்தோம். கீழே அப்படியே நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. தனியாக காட்டில் நடந்து போகிறது எவ்வளோ ஹாப்பினஸ் தெரியுமா. அதே சமயத்தில் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. பிகாஸ் இங்கே வந்து மழை வந்துடுச்சுன்னா எங்கேயுமே நிற்க முடியாது. பட் மழையில் நினையலாம், சூப்பராக இருக்கும். ஸோ கீழே போயிட்டு ஒரு சூப்பர் வியூ காமிக்கிறவாங்க. அது காமிச்சா நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பி ஆவீங்க. பிகாஸ் அதுதான் இருக்கிறதுல சூப்பரான வியூ. இப்போ நம்ம வந்து இது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஸோ கீழே தான் பெரிய ஃபால்ஸே இருக்குது, மேலே வந்து பெரிய ஃபால்ஸ் இருக்குது. பட் கீழே இன்னும் பெருசாக இருக்கும், தண்ணி வந்து ஃபாஸ்ட்டாக வரும். அதெல்லாம் கீழே போயிட்டுருக்கோம். ஆனால் போகக்கூடாது, பட் இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்ததுக்காக கீழே போயிட்டுருக்கோம். மேட்ச் பாய்ஸ் இந்த ரிஸ்க் எல்லாம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான். தயவு செஞ்சு யாரும் திட்டாதீங்க கமெண்ட்ல, ரெஸ்ட்ரிக்ட் போடுது ஏன்டா அங்கே போறீங்க அப்படின்னு. ஆமாம், எல்லா ஒரு ப்ரிப்பரேஷனோட தான் கார்டு கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போயிட்டு இருக்கோம். அப்படியா? இல்லை பர்மிஷன் வாங்கியிருக்கோம், பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் கீழே. சூப்பராக இருக்கு ஆனால் வியூ பயங்கரமாக. நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கைஸ் ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆகிட்டோம் பிளேஸ்க்கு. ஜேபி இஸ் ஸோ எக்ஸைட்டட். இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு 1 மினிட்ல கீழே ரீச் ஆகிடலாம். ஜஸ்ட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு லைவாக காட்டணுன்றதுக்காக தான் இங்கேருந்து கேப்சர் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். அப்படியா? ஓகே, வேறு லெவலில் இருக்க போகுது வியூ. ஆனால் இங்கே வந்து கேங்காக வந்தால் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம் இல்லை? இங்கே எப்பயுமே வந்து நீங்கள் பிளான் பண்ணணுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட பிளான் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பைக் ட்ரிப் போகணும் இல்லை அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக வீக்கெண்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் ஜம்னா மத்தூர் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ ஜஸ்ட் அந்த வியூவை காட்டுவோமா? இங்கேருந்து ஃபுல்லாக கவர் ஆகலை. ஜஸ்ட் நான் கீழே போயிட்டு உங்களுக்கு இன்னும் மேக்ஸிமைஸ்டு வியூவாக காட்டுறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். கடைசியாக வந்து வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள் தண்ணி வந்துட்டு நிறைய நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நிறைய இருக்குது. ஜேபி ஜஸ்ட்டு வீடியோலேருந்து வெளியே போயிட்டு நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறேன், நீ கவரப் பண்ணிக்கோ அப்படின்ட்டாப்ல. ஸோ நான் மட்டும் தான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் அந்த பெரிய வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து தண்ணி கீழே வர இடம். இங்கே பார்த்தோம் குளிக்கலாம் அப்படின்ட்டு, பட் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. கண்டிப்பாக மேலே போய் தான் குளிச்சே ஆகணும்னு அடம் பிடிச்சி நாங்கள் 2 பேருமே என்ன பண்ணோம், மேலே போகலான்னு அவனை கூட்டிகிட்டு போயிட்டேன். அப்படியே இந்த வியூ பாருங்களேன், வாட்டர் ஃபால்ஸ் வியூவை வேற மாதிரிங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கணும்னா கண்டிப்பாக எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாம். பட் நாங்கள் செலவு பண்ணவே இல்லை, ஜஸ்ட் பெட்ரோல் மட்டும் தான் போட்டோம், வந்துட்டோம். இந்த வியூவே ரொம்ப நல்லா இருந்தது. வாட்டர் ஃபால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக தண்ணி வருதுன்னு எல்லோரும் சொன்னாங்க, போயிட்டு வந்தாங்க எல்லோரும். ஸோ அதனால் அங்கே போயிட்டு குளிக்கிறது அவ்வளோ சேஃப்டி இல்லைன்னு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப கிட்ட போய் குளிக்கல, எல்லோரும் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் குளிக்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கீழே. ஸோ அங்கேயும் தண்ணி இருந்தது, அந்த தண்ணியிலே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ பிரியாணியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம் இல்லையா, ஸோ அதை சாப்பிட்டு குளிக்கலான்னு. ரொம்ப ரொம்ப சூப்பரான பிளேஸ்ங்க இது. வாட்டர் ஃபால்ஸ் வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது வாட்டர் ஃபால்ஸு. சத்தம் பார்த்தீங்கல்ல. ஃபைனலாக வந்து இந்த பிளேஸை ரீச் ஆகிட்டோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது தண்ணி, குளிக்க முடியாது. குளிக்கிறது கஷ்டம் தான், ரொம்ப வந்து தண்ணி ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் பேர் அப்பயும் நின்று ரிஸ்க் எடுத்து குளிச்சுட்டு இருக்காங்க. பட் நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு வந்து சின்னதாக ஒரு அருவி வந்து கீழே இருக்குது, நம்ம அங்கே போயிட்டு கூட குளிச்சிக்கலாம். ஆமாம், போகலாமா கீழே? கீழே போவோம். வாட்டர் ஃபால்ஸு, பிரியாணி, சிக்கன் 65, இதை விட வேறு என்ன வேணும்? ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணி அண்ட் வாட்டர் ஃபால்ஸ் வியூ. ஸோ நாங்கள் சாப்பிட்டது கீழே வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, ஸோ அந்த பிரியாணி அண்ட் சிக்கன் 65 இதை வச்சுட்டு ஜாலியாக அப்படியே சாப்பிட்டுட்டு வாட்டர் ஃபால்ஸே பார்த்துட்டு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன். அப்படியே 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அன்றைக்கி.
சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போய் குளிக்கிறதான் பிளான். ஆக்சுவலாக பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ், அது வந்து அந்த பெரிய வாட்டர் ஃபால்ஸோட சின்ன கனெக்டிவிட்டி. ஸோ இங்கே தான் குளிக்கலாம் பிளானு. 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு குளிக்கிற எல்லாமே வீடியோ எடுக்குமான்னு தெரில, பட் இருந்தால் கண்டிப்பாக எங்கள் ட்ரிப்பில் ஆட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் இதில். ஓகே, ஹி இஸ் வெரி எக்ஸைட்டட். அப்படியே வாட்டர் ஃபால்ஸில் போயிட்டு ஸ்லோவாக போயிட்டு நடந்து போயிட்டு அப்படியே குளிச்சுட்டு நல்ல ஃபீல், நல்லா ஒரு நல்ல வாட்டரில் குளித்த மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ ஃபுல்லாக நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணலான்னு இப்போ உங்ககிட்ட. ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.